வருடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முதலாளிகளின் கீழ் பணிபுரியும் சம்பளதாரர்கள் பொதுவாக தவிரவிடும் விஷயம் என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ வரும்போது எங்களுக்கு வந்து மோர் தென் ஒன் எம்ப்ளாயர், அதாவது வந்து வரும்போது 2 ஃபார்ம் 16 அல்லது 3 ஃபார்ம் 16ஓட வராங்க ஃபைல் பண்ண வரும்போது. அப்படி இதில் பொதுவான ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் ஃபர்தர் டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும். அதிகம் டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும். 3 முதலாளிகள் அல்லது 2 முதலாளிகளும் டாக்ஸ் டிடக்ட் பண்ணியிருந்தாலும் கூட இவங்க ஃபர்தரா டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தீங்கன்னா, 3 ஃபார்ம் 16லயும் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இப்போ நியூ ரெஜிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா 3 அந்த 2 அல்லது 3 எம்ப்ளாயர் யாரா இருந்தாலும் இத எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாம இவங்களோட டிடக்ஷன்ஸ் ஓல்டு ஸ்கீம்ல சப்போஸ் ஓல்டு ரெஜிம்ல இருந்தாங்கன்னா, அந்த டிடக்ஷன்ஸ் லைக் 80சி, 80டி வந்து 3 ஃபார்ம்லயே இது எடுத்திருப்பாங்க. அதனால வந்து ஷார்ட் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ் இருக்கும். அதனால அவங்க ஃபர்தரா டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இது இத எப்படி தவிர்க்கணும்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே வேலை செய்த முதலாளிகளிடம் நீங்க வாங்கின சம்பளத்த வந்து நீங்க உங்களோட அ டெஃபினட்டா இத வந்து டிக்ளேர் பண்ணணும். இப்போ நீங்க புதுசா எந்த எம்ப்ளாயருக்கு மாறுறீங்களோ, அவர்கிட்ட நீங்க ப்ரீவியஸ் சேலரி நீங்க டிக்ளேர் பண்ணா தான் இந்த டிடிஎஸ் கரெக்ட்டா வரும். ஃபர்தர் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ்க்கான அவசியம் ஏற்படாது.